அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் விமலா. நான் டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலட்சுமி கலை அறிவியல் கல்லூரி தன்னாட்சி தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். தொடர்ந்து சிலப்பதிகாரம் வேநீர் காதையில் உள்ள செய்திகளை கண்டு வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய காணொளியில் திருமுகத்தை, அதாவது கடிதத்தை கோவலன் மறுத்த செய்தியை வசந்தமாலை மாதவிக்கு உரைக்கிறாள். அதனை கேட்டு துயர் கொண்ட மாதவி காரணம் இன்னது என அறிந்து உடனே கோவலனை சந்திக்க விளைகிறார். ஆனால் வசந்தமாலை இப்பொழுது இரவு பொழுதாக இருப்பதால் நாம் செல்லாது, நாளை செல்லலாம். மேலும் அவர் இன்று வராவிடினும் நாளை கண்டிப்பாக வருவார் என கூறி அவளிடம் அந்த இடத்திற்கு செல்லாது தடுக்கிறார். இதனை பாடல்கள் எடுத்து எம்புகின்றன. மாதவி அனுப்பிய மணலை கோவலன் வாங்க மறுத்ததால் வசந்தமாலை வருந்தினாள். காரணம், தோழியின் மீது கொண்ட அன்பின் காரணமாக வசந்தமாலை கோவலனிடம் செல்கிறார். ஆனால் கோவலன் கடிதத்தை வாங்க மறுத்ததால் தோழியின், அதாவது மாதவியின் நிலையை நினைத்து வசந்தமாலை வருந்துகிறார். வாடிய மனதுடன் இருந்த மாதவி இருந்த இடத்திற்கு விரைந்து செல்கிறார். கோவலன் மணலை வாங்க மறுத்த செய்தியை அவளிடம் கூறுகிறார். உடனே மாதவி வசந்தமாலையிடம், இம்மாலை நேரத்தில் அவர் உன்னுடன் வராமல் போனாலும் நாளை காலை நேரத்தில் அவர் இங்கு வருவார், அவரை நாம் காண்போம் என்றார். இதனை பாடல்கள் வரி காணலாம். அணி தோட்டு திருமுகத்து ஆய் இலை எழுதிய மணித்தோட்டு திருமுகம் மறுத்ததற்கு இறங்கி வாடிய உள்ளத்து வசந்தமாலை தோடு அலர் கோதைக்கு துணைந்து சென்று உரைப்ப. மாதவி செயலற்ற உள்ளத்துடன் மலர் அமளியில் கண் துயிலாது கிடத்தல். மாலை வாரார் ஆயினும் மான் இலை காலை காண்குவாம் என கையறு நெஞ்சமோடு பூமலர் அமளி மிசை பொருந்தாது வதிந்தனள் மா மலர் நெடுங்கண் மாதவி தான் எனும் வரிகள் எடுத்து எம்புகின்றன. அதாவது, கோவலன் வந்து விடுவான் என நினைத்த மாதவி செயலற்ற மனதோடு அங்கிருந்த மலர் படுக்கையின் மீது படுத்தாள். அழகிய மலர் போன்ற நீண்ட கண்களை உடைய மாதவி சிறிதும் இமை மூடாமல் பிரிவு துயர் தாங்காது வாடுகிறாள். மேலும் அவரை இன்று காணாவிடினும் நாளை காணலாம் என்பதனை மாலை வாரார் ஆயினும் மானிலை காலை காண்குவாம் எனும் வரிகள் காப்பியம் வழி எடுத்து எம்புகின்றது. எனினும் அவளால் கோவலனை பிரிந்து இருக்க முடியாது மனம் வருந்தி தவிக்கிறார். இக்காதையின் வாயிலாக மாதவி மற்றும் கோவலன் இருவரில் மாதவியின் மனநிலையை, அதாவது இளவேநீர் காலத்தில் கோவலனை பிரிந்த மாதவியின் துயரினை இப்பதிகமானது எடுத்து எம்புகின்றது. மேலும் அவளின் ஒவ்வொரு செயலையும் காப்பியம் சிறப்பாக எடுத்து கூறுகிறது. கோவலனை பிரிந்த மாதவியின் மனதில் ஏற்பட்ட துயர நிலையை நம்மாலும் உணர முடிகிறது. தனது துன்பத்தை ஆற்ற நினைத்த மாதவி கோவலனுக்கு மடல் எழுதி அனுப்பியதையும், ஆனால் அவளது காதலை உணராத கோவலன் அவளது அன்பு அனைத்து நடிப்பு என முடிவுக்கு வருவதையும் சிலப்பதிகார புகார் காண்ட இளவேநீர் காதை, அதாவது வேநீர் காதை வழி கண்டோம். இவ்வாறாக சிலப்பதிகாரம் கதை மாந்தர்களின் போக்கிற்கு ஏற்ப அமைந்துள்ளதோடு மட்டுமல்லாமல் குடிமக்கள் காப்பியமாகவும் ஒரு புரட்சி காப்பியமாகவும் பெண்ணிய காப்பியமாகவும் இது விளங்குகிறது.
இதில் உள்ள ஒவ்வொரு நிகழ்வும் வாழ்வின் உண்மை நிலைகளை எடுத்து எம்புகிறது. நன்றி.